ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். சீராக்கு புத்தகம் 51வது அதிகாரம் 22வது வசனம். நாவழியா நற்றவரான பதுவை அந்தோணியாறு சபையில ஒரு குருவானவர் இருக்கிற நான் சொல்றேன், இந்த உலகத்துல எதை வேணாலும் நம்ம அடக்கிடலாம், எல்லாவற்றையும், எல்லா மிருகங்களையும், யாரை வேணாலும் அடக்கி விட முடியும். ஆனால் நாவை அடக்குவது மிகவும் சிரமம் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல 4வது அதிகாரத்துல 29வது வசனத்துல சொல்லுவாரு, கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதே போல அந்த எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல அதே 4வது அதிகாரத்துல 26வது வசனத்துல பவுலடியார் சொல்லுவார், பொய் எதுவும் உங்கள் வாயிலிருந்து, பொய் வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இந்த நேரத்துல இந்த ஜெபமாலை பக்தியை நீங்க அடிக்கடி சொல்றதுனால உண்மையை சொல்றேன், நீங்க பொய் பேசுவதிலிருந்தும், புரணி பேசுவதிலிருந்தும், கெட்ட வார்த்தை பேசுறதிலிருந்தும் விடுதலையாக முடியும். பிரான்சிஸ்கன் சபையில இருக்கிற ஃபாதர்ஸ்ங்க ஒரு ஜெபமாலையை அங்கில போடுவாங்க. இதை நான் அங்கில அணிந்து கொள்வேன். இது என்னடா வித்தியாசமா இருக்குன்னு ஒரு சில பேர் தான் கூர்ந்து கவனிப்பாங்க. 7:10 இருக்கும். இதுல 7 தேவ ரகசியங்கள், 2 அருளுந்தமரின்னு சொல்லி 72 ஜெபமாலை. இது பிரான்சிஸ்கன் கிரவுன் ரோசனி, பிரான்சிஸ் அசிசியாரால் ஏற்படுத்தப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அசிசியாருடைய கருத்தின்படி 72 வருடங்கள் அன்னை மரியாள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். அதன் பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்பதுதான் அசிசியார் நம்பினது. எனவேதான் அசிசியாரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த 72 அருள் நிறைந்த மரியை கொண்ட இந்த ஜெபமாலைய, பிரான்சிஸ்கன் ஜெபமாலைய ஏன் சொல்ல கற்றுக் கொடுத்தாருன்னா, எங்களுடைய சகோதரர்களுக்கு இடையே நாங்கள் 2 நபர்களாக வேலை செய்ய போனாலும் சரி, அல்லது பயணத்திற்காக அல்லது பணிக்காக போதிக்க செல்லும் பொழுதும் சரி, நாங்கள் புரணி பேசாமல் இருக்க வேண்டும், மாறாக ஜெபிக்க, அந்த புரணி பேசுவதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் இந்த தொடர் ஜெபமாலையை நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து இருக்கிறார். இந்த தொடர் ஜெபமாலைய நீங்க பாத்தீங்கன்னா அருங்கொடை இல்லத்துல மக்களுக்கு தியானம், உள்ளிருப்பு தியானம் நடக்கிறப்ப நான் உண்மையிலேயே கண்டு ஆச்சரியப்பட்டது. உணவு பரிமாறும் பொழுது உணவு பரிமாறுகின்றவர்கள் அந்த ஜெபமாலையை சொல்லிக் கொண்டே பரிமாறுவார்கள். எந்த பேச்சும் இருக்காது. அன்புக்குரியவர்களே, நாவடக்கம் கொண்டவர்களாக புரணி பேசாமல் இருக்க, பொய் பேசாமல் இருக்க, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க ஜெபமாலை ஜெபியுங்கள். ஜெபமாலை ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் நாவு பரிசுத்தமாகும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.